மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஒரு அரசு அதிகாரி தனது கடமையை சரியா செய்தார் அப்படின்றதுக்காக அசிட் வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த தாக்குதலை நடத்தியவங்களுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியது என்பதை பேசுறதோட நாட்டை குட்டிச்சுவராக்கிய அரசு அதிகாரிகளோட ஒரு பட்டியலையும் இந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் வடமத்திய மாகாணத்தினுடைய ஆயுர்வேத திணைக்களத்தினுடைய ஆணையாளராக இருந்தவர் டாக்டர் குமாரா அல்விஸ். குமாரா அல்விஸ் அவங்களுக்கு அசிட் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட விசாரணைகள் மேற்கொண்டதுல அனுராதபுரம் மாவட்டத்துடைய மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 குற்றவாளிகளுக்கும் 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிப்பதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. உண்மையில இவங்களை சுத்தி நடந்த கதை என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல வடமத்திய மாகாணத்தினுடைய ஆயுர்வேத திணைக்களத்தினுடைய ஆணையாளராக கடமையாற்றியவர் தான் டாக்டர் குமாரா அல்விஸ். குமாரா அல்விஸ் ஒரு மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள தனது திணைக்களம் நல்லா இருக்கணும், அதுக்கு கீழே இயங்குகின்ற பணிமனைகள் நல்லா இருக்கணும், அதுல ஒர்க் பண்ணணும் என்று நினைக்கிற ஒரு மனசாட்சி உள்ள ஒரு அரசு அதிகாரி. இவரை கொஞ்சம் பேருக்கு அவரை திணைக்களத்துக்குள்ளே பிடிக்காமல் போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா பகை வளர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கட்டத்துல இவங்களை பிடிக்காதவங்க என்ன பண்ணினாங்கன்னா, வெளி ஆட்களை வச்சு அசிட் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடை பக்காவாக செஞ்சு முடிச்சாங்க. அதுல ஒரு ராணுவ வீரரோட இணைஞ்சு இன்னும் 2 வரை இவங்க ஹையர் பிடிச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. தாக்குதலுக்கான வைத்தியரை உடனடியாக அனுராதபுரம் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கிறாங்க. முகமெல்லாம் உருவங்கள் மாறி அழகெல்லாம் போனது மட்டும் இல்ல, பரிதாபகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கண் பார்வை இல்லாமல் போய் இதுவரைக்கும் அவர் இருள வாழுகின்ற ஒரு சோக கதையும் நடந்து முடிந்தது. இவரை எதனால பிடிக்காம போச்சு? 2013ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குதுன்னா நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷங்களுடைய காலங்கள் எல்லா இடங்களிலும் ஊழல் இருக்கு இல்லையா? இதுக்கு எதிராக ஒருத்தன் தூய்மையாக வேலை செய்ய வந்தா, பக்குவமாக ஹெண்டில் பண்ண வந்தா, இதை யாரதான் விட்டு வச்சாங்க? ஆனா இந்த ஒரு மனுஷன் மனசாட்சியோட இது அரசுடைய திணைக்களம், மக்களுக்கான சேவையை வழங்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்னவோ இவர் அவங்களுக்கு பிடிக்காமல் போனது. தண்ட ஆசனத்துல உட்கார்ந்தா ஒர்க் பண்ணியோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில பணி சேரும், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காம ஒரு அரசு அதிகாரின்னா அந்த திணைக்களம்னா சரியாக ஒர்க் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால இப்படியான ஒரு இலக்குக்கு அவர் ஆளானாரு என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவமாக இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் இந்த தீர்ப்பு வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமிதமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் கண் பார்வை என்பது விலை மதிப்பு இல்லாத ஒன்று. ஒரு வைத்தியராக வளர்ந்து நாட்டிற்கு சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு இப்படியான அரக்கர்கள கையில சிக்குண்ட பல பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இது போன்ற தீர்ப்புகள் இதுக்கு பின்னால் இது போன்ற அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தக்க பாடமாக இருக்கட்டும். இவர்களுக்கு 30 ஆண்டுகள் கடவுளை சிறை தண்டனை என்பது போதாது என்பது மீசான் டிவியுடைய பார்வை. இது போன்றவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அவா. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த நாட்டை திண்டு தண்ணி குடிச்சு குட்டிச்சுவராக்கி சர்வதேச அரங்கில் ஒரு பிச்சைக்கார நாடாக ஆக்குறதுல அரச அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அப்படியே ஒரு பட்டியலை நாங்க தேடி பார்த்ததுல முதலாவது உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா அர்ஜுன் மகேந்திரன். ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய இறக்குமதி சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்தாராம். அந்த நல்லாட்சி காலத்துல 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கியினுடைய பிணமுடிய அந்த மோசடியை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1000 கோடி. யார் செஞ்ச வேலை? ஆனா அர்ஜுன் மகேந்திரன் எங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அவரு திருமணத்துக்காக புறப்பட்டாராம், வருவாராம் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருந்தாரு. கல்யாணம் முடிஞ்சாச்சு, பிள்ளையும் பெத்தாச்சு, பேரும் வச்சாச்சு. ஆனா அர்ஜுன் மகேந்திரன் வரல. அவர் ஏன் வரப்படாரு? அவருக்கான சொகுசான வாழ்க்கை சிங்கப்பூர்ல இருக்கு. அவர் இதுக்கு இங்க வரணும், இங்க பொருளை ஏன் சிக்கணும்? அவரும் தலைவரமாகிட்டாரு. அடுத்த லிஸ்ட்ல இன்னொருத்தர பார்த்தோமா இருந்தா அஜித் நிவால் கப்ரால். 2005ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக செயற்பட்டவர். இந்த காலம் யாருடைய காலம்? மஹிந்த ராஜபக்ஷ ஓஹோ என்று வாழ்ந்த காலம் இல்லையா? இவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு கிரேக்கத்தினுடைய பொறிமுறையை வாங்க பெய்து இங்குள்ள பணத்தை அங்க முதலீடு செஞ்சதுனால நாட்டுக்கப்பட்ட நட்டம் என்ன தெரியுமா? 1.84 பில்லியன் ரூபாய். கிட்டத்தட்ட 184 கோடி ரூபாய்.
யார் பணம்? மக்கள் பணம். வேணாம் வேணாம்னு சொல்ல அதை அப்படி பண்ணி வச்சு அப்படி ஒரு நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தினாரு. இதுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் சுஜிவே சேனசிங்க ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல. இதெல்லாம் விசாரிச்சு பார்த்து ஒரு வாரியாக தேடி பிடிச்சி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு வழக்கை தாக்கல் செய்யறாங்க மேல் நீதிமன்றத்துல. 2024 கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அஜித் நிவால் கப்பரலோட சேர்ந்து ஒரு 5 பேரு இவங்க எல்லாரும் குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல அவங்களை விடுதலை செஞ்சோடனே அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. மீண்டும் இந்த வழக்கில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செஞ்சு இந்த வழக்கை மீண்டும் கெண்ட ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கு இந்த மாதம் 26ஆம் தேதி பூரணமான ஒரு விசாரணைக்கு வருவதாக மேல் நீதிமன்றம் அறிவிச்சிருப்பது என்பது மிக ஒரு நம்பிக்கையை தர ஒரு விஷயமும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுறுசுறுப்பாக இயங்குகிறது என்பதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. அடுத்த இந்த லிஸ்ட்ல நாங்க பார்த்தோமா இருந்தா லலித் வீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய செயலாளர், அவரோட இணைந்து தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவுடைய ஆணையாளர், இவருங்க 2 பேரும் என்ன பண்ணினாங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இலக்கு வச்சு அரசு பணத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய்க்கு சில் துணிகளை பன்சலைகளுக்கு பங்கீடு செஞ்சிருக்கிறாங்க. யார் பணத்துல? அரசு பணத்துல. இதுல நடந்த முறைகேட முறையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை செஞ்சு மேல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் தாக்கல் செஞ்சாங்க. விசாரணைகள்ல நிரூபணமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்விருவரும் குற்றவாளியாக கருதப்பட்டு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், இருவருக்கும் தலா 20 லட்சம் அபராதமும், அரசுக்கு 50 மில்லியன் ரூபாய் நட்டஈடும் வழங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. உடனடியாக இவங்களை தூக்கி ஜெயில போட்டாங்க. பிறகு என்ன, மேல் நீதிமன்றத்துக்கு போய் அப்பீல் பண்ணினாங்க. அதை விசாரணைக்கு எடுத்தவங்க இவங்களை புனையில விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அந்த மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்லி இவங்க நிரபராதின்னு சொல்லி வெளியே வராங்க. விவசாய ராஜாங்க அமைச்சனுடைய செயலாளர் மகேஷ் கம்மன்பில இவரை சில தினங்களுக்கு முன்னால கைது செஞ்சாங்க. 2021ஆம் ஆண்டு உர இறக்குமதி சீனால இருந்து பண்ணி வச்சாங்க இல்லையா, இது சசீந்திர ராஜபக்ஷ அவங்களுடைய அமைச்சனுடைய மேலதிக செயலாளர் தான் இவரை நாட்டுக்கு அந்த உர இறக்குமதியில கிட்டத்தட்ட 1382 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதுனால இவரை உள்ள வச்சாங்க. இன்னும் உள்ள இருக்கிறாரு, அவருக்கான புனையும் கிடைக்கல, புனைக்கு வந்த போது புனையெல்லாம் சரியாக இல்லை அப்படின்றதுனால மீண்டும் ஜெயிலுக்குள்ள போனாரு. இப்படி அரசு அதிகாரிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அரசியல்வாதிகளோட செஞ்சு பல்வேறு ஊழல்களை செஞ்சதுனால இந்த நாடு இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. சுகாதார அமைச்சருடைய செயலாளர் ஜனகசிரி, மருந்து வழங்கல் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக்க இவர்கள் உட்பட 4 பேரை கைது செஞ்சு பல மாதங்கள் ஜெயில வச்சாங்க. இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இவருக்கான வழக்கு ஓட ஆரம்பிக்குது. உண்மையிலே என்னதான் படிச்சு மேதையாக இருந்தாலும் சரி, பணத்தின் மீது கொண்ட மோகம் மனிதனை கொன்றாவது பணம் சம்பாதிக்கும் நிலையில அவங்கள வச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் நாட்டில் மாற்று வரணுமாக இருந்தால் அது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய மாற்றம். இது எனது நாடு, இலவச கல்வியை தந்தது, இலவச மருத்துவத்தை தந்து என்ன ஆளாக்கிய நாட்டிற்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு உளநிலை வராத வரை இந்த ஊழலை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது. தண்டனை மட்டும் தீர்வாக அமைய போறதில்லை. 13 வருஷத்துக்கு முன்னால ஒரு அசிட் வீச்சுக்கு ஆளாக்கப்பட்டவருக்கு அந்த தாக்குதல் நடத்தினவங்களுக்கு இப்பதான் தீர்ப்பு வந்திருக்குது, 30 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று. இந்த கேஸ் என்ன ஏதுன்னு மக்களுக்கு தெரியாது. இதை ஏன் புரிய வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாக நேர்மையாக இந்த நாட்டுக்காக சேவையாற்றுகின்றவர்கள் எப்போதும் நம்ம மத்தியில் வாழ்வார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் டாக்டர் குமார அல்விஸ ஒரு ரோல் மாடலாக எடுக்கணும் என்றதுதான் மீசான் டிவியினுடைய ஒரு வினயமான ஒரு வேண்டுதல். அவர் பொருளாதார பிரதேசத்தை சேர்ந்தவர், 7 குடும்பத்தில் படிச்ச ஆளானாரு. அவருக்கு தெரியும் இந்த ஊழல் நாட்டை எங்க கொண்டு விடும், அதனால ஏழைகள் இந்த நாட்டில் வாழணும் அந்த உரிமை இவர்களுக்கு இருக்குது என்பதனால அவர் அந்த ஊழலுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை செஞ்சதுனால கூட இருந்து அவர் பிடிக்காம போச்சு. இந்த டாக்டர் குமார் அல்விஸ் நம் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.